பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் எங்க பார்த்தாலும் மக்கள் தலையே காண முடிகிறது. எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை தான். விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. இந்த வெற்றி இங்க இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. இன்றைக்கு வேலூர் மாவட்டமே இங்கே குழுமி இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதோட திருப்பத்தூர் மாவட்டமும் இங்கே குழுமி இருக்கின்றது. இன்றைய தினம் நம்முடைய அறிவிச்சவர் டாக்டர் எஸ் பசுபதி அவர்கள் ஒரு நல்ல மருத்துவர், எளிமையானவர், மக்களை எளிமையாக சந்திக்கக்கூடிய பண்பாளர். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவரை எதிர்த்து போட்டிடுறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுகவிலே அடையாளம் காட்டப்பட்டவர் ஒருவர். அவர் தான் பேசுறாரு. அண்ணா திமுக காரர் துரோகம் விளைவித்துட்டா பேசுறாரு. அண்ணா திமுக காரர் எப்பவுமே துரோகம் என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. அண்ணா திமுக காரர் உழைக்க பிறந்தவர்கள், விசுவாசமானவர்கள். அண்ணா திமுகவை நம்பியவர்கள் எவரும் ஏமாற்றம் அடைந்தது கிடையாது. நம்பாதவர்கள் தானாக அழிந்து போய் விடுவார்கள். அண்ணா திமுக அடையாளம் காட்டப்பட்டு இங்க குழுமி இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் மாறாமல் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கின்ற பொழுது ஒருவரை அடையாளம் காட்டப்பட்டார். இன்றைக்கு செல்வ செழிப்பிலே இருப்பதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு. இங்கே வந்திருக்கிற தொண்டை நிர்வாகிய உழைப்பு தான் நீங்க செல்வ செழிப்போடு இருக்கிறீங்க. இவர் உழைத்த காரணத்தினாலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களை அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினாலே இவர்கள் வெற்றி பெற செய்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே நன்றி மற வேண்டாம். நன்றியை மறந்தால் ஆண்டவன் உங்களை சும்மா விட மாட்டார். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை கூட்டணியில் இடம்பெற செய்தது. நீங்க நாடாளுமன்றத்தில் 2019 நாடாளுமன்றத்திலே நிறுத்தப்பட்ட போது துரதிருஷ்டவசமாக தேர்தல் தள்ளி போனது. அந்த தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி தொண்டர்கள் அத்தனை அமைச்சர்கள் மாவட்ட அனைவரும் இங்கே முகாமிட்டு சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சோம். உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தா தானே வெற்றி பெற்ற முடியும். என்ன சுத்தம் இல்ல, அதனால வெற்றி வாய்ப்பு இழந்துட்டீங்க. இவ்வளவு பேர் உழைத்து வெற்றி வாய்ப்பு பெறவில்லை என்றால் அவருடைய என்ன சுத்தம் இல்ல. அதே போல இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் மு தம்பிதுரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு மூக்கூர் சுப்பிரமணியன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர், இங்கே வரவேற்புரை ஆற்றிய சகோதரர் திரு கே சி வீரமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவு நண்பர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல்மிகு சகோதரர் திரு SRK அப்பு அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு தா வேலழகன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு வி ராம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் திரு ஜி செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி KM கலைச்செல்வி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி CM சூரியகலா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் ஜே பரந்தாமன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு KG ரமேஷ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கோவி சம்பத்குமார் அவர்களே,
முன்னாள் எம்எல்ஏ திரு ஜி லோகநாதன் அவர்களே, திரு எம்டி பாபு அவர்களே, திரு ஜே டில்லி பாபு அவர்களே, திரு எஸ் திருமால் அவர்களே, திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்களே, திரு ஜனனி சதீஷ்குமார் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை முபராக் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவைப்பினர் அண்ணன் சேகு தமிழரசு அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் அறிவிச்சார் ஹாரூன் ரஷீத் அவர்களே, மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் திரு கே பி பிரதாப் அவர்களே, திரு புருஷோத்தமன் அவர்களே, திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, எஸ்டிபிஐ நிர்வாகிகள் நவ்சாத் அவர்களே, திரு பயாஸ் அகமது அவர்களே, திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களே, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் திரு வேட்டவளம் மணிகண்டன் அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய பொறுப்பாளர் சவுகத் தலைவர்களே, இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஜாஜகான் அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார் போன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி இங்க இருக்கின்ற 3 மாவட்ட செயலாளருமே 4 மாவட்ட செயலாளர் அகிரி கிருஷ்ணமூர்த்தி சேர்த்தி ஒரு உழைப்பாளிகள். இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய என்று தெளிவு பிறக்கின்றது. அப்படி முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய உழைப்பு அளப்பரியது. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்கள், நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக இங்கே காண முடிகிறது. நிச்சயம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெறும். இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே ஒருத்தர் போட்டியிடுறார், திமுக சார்பிலே போட்டியிடுறார். மும்மனை போட்டி தான் எப்பொழுது நடக்குது. அதுல முன்னணியிலே இருப்பது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் எஸ் பசுபதி அவர்கள். ஏற்கனவே திமுகவில் இருக்கிற வேட்பாளர் கடந்த முறை நிற்கின்ற போது பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளானார். அதனால தேர்தலே தள்ளி போச்சு. இந்த முறை வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெண்களை பார்த்து கிண்டலா பேசுறாரு. என்னமோ அவர் வீட்டுல இருந்து பணம் கொடுத்த மாதிரி அரசாங்க பணத்தில் எடுத்து கொடுத்துட்டு பெண்களை பார்த்து ஆகா பளிச்சு பளபளன்னு இருக்கிறீங்க, என்ன பவுடர் போட்டியா அல்லது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா, லிப்ஸ்டிக் போட்டியா, இதையெல்லாம் கேட்கறதுக்கா நீங்க வேட்பாளராக நிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் எப்படி கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இது திமுக குணம். அந்த குணத்தை மாற்றவே முடியாது. ஆக இப்படி கிண்டல் அடிப்பவர்களுக்கு தாய்மார்கள் ஓட்டு போட வேணுமா எண்ணி பாருங்க. இன்னொரு அமைச்சர் இருக்கார், அவரு திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்களாம், நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலான்ட்டு. அவரு சொல்லாரு ஓசியில போறார். அது எப்படி சொல்றாரு? ஓசியில போறாருங்க. ஏப்பா என்ன இவர் வீட்டுல பணத்துல இருந்து எல்லாம் கொடுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி. பெண்களை தெய்வமாக போற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவரு. இந்த தேர்தலில் சரியான ஆப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பெண்கள்லாம். நீங்க என்ன சொன்னீங்க தேர்தலில்? அவருடைய தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,15,00,000 குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதுதான் வாக்குறுதி. இதே தேர்தல் பரப்புரையில் திரு ஸ்டாலின்
அறிவிப்பு கொடுத்தார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர் பல்டி அடித்து தகுதியானவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி 1,15,00,000 பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு 70 லட்சம் பேருக்கு தந்துறாங்க. அதுலயும் 70 லட்சம் பேருக்கு தந்துறாங்க. ஆனா கணக்கு 1,15,00,000 என்று தவறா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் ஈரோட்ல அப்படியே எப்ப வாக்கிங் போறாருல, டீ குடிச்சதே கிடையாது. இப்பதான் டீ கடை பாக்குறாரு. பாவம், இப்பதான் டீ கடை பாக்குறாரு. பரவாயில்ல, இந்த தேர்தல் நாள் வந்ததுனாலும் ஏழை எளியோர் டீ கடையில் போய் குடிக்கிறாங்க. இப்பாவது மக்களை சிந்திக்கிற ஒரு தலைவர் ஸ்டாலின். நாமெல்லாம் டீயே குடிச்சது பழக்கம் இல்ல, கடைக்கே போனது இல்ல. ஏன்னா இத்தனை நாள் வீட்லயும் அடைஞ்சு கிடக்கிறாரு. இப்பதான் வெளியில வந்து டீ கடையே பாக்குற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அப்ப நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு தாய்மார் ஏதோ சாலையில கடை போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாலினை பார்த்த உடனே கும்பிட்டு, ஐயா எனக்கு உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கிடைக்கல, எனக்கு வயிறு இருக்குது, பசிக்குது இல்ல, கொடுக்கணும்ல கேட்டிருக்குது. அந்த உடனே ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், நான் கிடைக்க செய்யறேன்னு சொன்னார். ஏங்க, நீ எல்லோரும் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு இல்லைன்னா அந்த அம்மா உடனே கேட்டது, ஐயா நீங்க தான் ஐயா சொன்னீங்க, உங்க கூட்டத்தில் பேசுனீங்களே, எல்லா குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதை நம்பித்தானே நான் திமுக ஓட்டு போட்டேன், இப்ப ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு. எல்லா வலைதளங்களையும் தீயாட்டம் பறிச்சு பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பித்தலாட்டம் எல்லாம் இன்னும் எடுபடாது, பொய்யெல்லாம் எடுபடாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனிமேல் பிழைத்துக் கொள்வார்கள். அதுபோல இன்றைக்கு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசுறார், ரொம்ப அருவருப்பா பேசுறார், கீழ்த்தரமா பேசுறார். நாம என்ன கேட்கிறோம்னா, அண்மையில போதைப் பொருள், அயல் நாட்டுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற ஜாபர் ஜாதிக் என்பவர் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் இருக்கிறார். அதனால திமுக நிர்வாகிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க சொன்னேன். இதில் அவர் ஒன்றா மறுத்திருக்கணும், இல்லது அவர் ஈடுபட்ட உடனே நான் கட்சி விட்டு நீக்கின்னு சொன்னதா பரவாயில்ல. ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு, செருப்பு பருப்பு என்றும் பேசும் உதார் உதயநிதி பேசி வருகிறார். உதார் உதயநிதி பேசுறார், அப்படித்தான் பொருள், வேற என்ன பேச முடியும்? ஆக திமுக கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவது நிரூபணமாகிவிட்டது, நீ மறுக்க முடியாது. அண்மையில் 2022-23 மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது காவல்துறை மானிய கோரிக்கை, அதுக்கு அமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த இலாக்கா வச்சிருக்கார். அதுல கொள்கை விளக்க குறிப்பில் மது விலக்கு ஆயத்தீர்வை அதனுடைய ஹெட்டிங், அதுல 22வது பக்கத்தில் இதே ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு, பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் சொல்றார். அதுல கைது பண்ணப்பட்டது கைது செய்யப்பட்டவர் 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டவர் 2138, கைது பண்ணியவர்கள் 148. மற்றவர்கள் எங்க போன நான் கேள்வி கேட்டேன், பதிலே இல்ல. திமுக மற்றவங்க கைது பண்ணிருப்பாங்கல்ல, திமுக காரர் கஞ்சா வைக்கிறதுனால எங்க போய் இந்த கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதை தெளிவுபடுத்தி விட்டோம். இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது, கஞ்சா விக்காத இடமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிச்சிட்டு இருக்குது. ஒரு துரதிருஷ்டவசம், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாயிட்டா
அவர் சீரழிந்து விடுவாங்க. அதோட வாழ்வு முடிஞ்சு போச்சு. குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்துடும். ஆனா இந்த முதலமைச்சர் அதுக்கெல்லாம் அக்கறை இல்லை. உண்மையிலேயே நான் சட்டமன்றத்தில் பேசினேன். தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலமா இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எச்சரிக்கை விட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவிலே நடமாடுகிறது, விற்பனை ஆகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம். இன்றைய முதலமைச்சர் காது கொடுத்து கூட கேட்கல. அவரே இன்றைக்கு ஒத்துக்கிட்டார். கல்லூரிக்கு அருகில, பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பது உண்மையின. ஆக இந்த ஆட்சி இன்றைக்கு மக்கள் வெறுக்கின்ற ஆட்சியா பார்க்கிறோம். அதோட அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு எல்லா மாணவ செல்வமும் அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம். ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய். அரசு பள்ளியில் படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அதை பயன்படுத்த முடியாது. அம்மா சிந்தித்தார்கள். வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவன் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்கி அதில் விஞ்ஞான கல்வி கற்று அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடிய சூழ்நிலை. ஆனால் கிராமத்திலிருந்து நகரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அவர் 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி வாங்க முடியாது. அதனால அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மடிக்கணினி கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்து 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 7,300 கோடி இதற்காக அதிமுக அரசு செலவழிச்சது. அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அற்புதமான கல்வி கொடுத்த தலைவி நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது. துரதிருஷ்டமாக இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்தது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சிறந்த மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வியை கொடுக்கின்ற அந்த மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவையா? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை நீங்க நிறுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாணவ மாணவி மடியில மடிக்கணினி விளையாடியது. நம்முடைய ஆட்சியில் மாணவர் மாணவி மடியில மடிக்கணினி விளையாடிச்சு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்துக்கு மாணவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. போதைப் பொருள் புழக்கத்துக்கு இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்குள்ள வேறுபாடு. நாம் சிறந்த மாணவர்களாக உருவாக்குறோம். ஆனால் விடியா திமுக அரசு நல்ல மாணவர்களையும் வழிதவறி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. ஏன்னா அது ஒரு டீன் ஏஜ். அதில் என்ன செய்ய வேண்டும் தெரியாது. அறியாத வயது, புரியாத இருக்கின்ற அந்த நேரத்தில் போதை அடிமையாகிவிட்டார். அந்த குடும்பமே வீணா போயிடும். அதைத்தான் அடிக்கடி நான் பேசி வருகிறேன். அதோடு இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அதிகமாக வித்துட்டு இருக்கிறாங்க. வேலூர் மலைப்பகுதியில் அதிகமான கள்ளச்சாராயம். இந்த ஆட்சி வந்தாவே கள்ளச்சாராயம் உருவாகிடும். சமூக விரோதிகள் அதிகமாகிடுவாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சவர்கள் இறந்தா 10,000 ரூபாய் கொடுக்கிற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். 10 லட்சம். அதே போல நீட் தேர்வு, எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு என்று இன்றைக்கு முதலமைச்சரும் முதலமைச்சருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி வரார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் செய்யல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, நீட் ரத்து செய்வதற்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ரகசியத்தை புதைச்சி வச்சிருப்பாரு, இன்னும் வெளியே எடுக்கல. என்னப்பா ரகசியம் சொல்லு, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க, அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க.
நம்முடைய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைய தினம் இருந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கும் போதுதான் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் போட்டது 2010 டிசம்பர் 21. திமுக ஆட்சியில் தான் திமுகவும் காங்கிரசும் மத்தியில் ஆட்சி செய்வதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. நீட்டை கொண்டு வந்தது அவர் தான். நீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துவது தான். எவ்வளவு ஒரு தந்திரசாலிய மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைக்கிறாங்க பாருங்க. நீ கிராமத்தில் சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்ய திருத்திருன்னு விழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யுங்கிறது உண்மை, உண்மை திருத்திருன்னு விழிக்குமா. அது மாதிரி திமுக காரன் எதை பேசினாலும் அப்படி உண்மையா இருக்கிற மாதிரியே பேசுவான். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். நாம் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ கொண்டு வந்தவர்களே ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்ற நாடகத்தை அரங்கேற்றிய கட்சி திமுக கட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவருடைய கஷ்டங்களை உணர்ந்து அந்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவ மாணவிகள் 2160 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. அதே போல அருமைச்சோர் தாலிக்கு தங்கம், அது என்னப்பா ஒண்ணு பண்ணுச்சு சொல்லு பார்க்கலாம். அதுல ஏழை எளியோருக்கு இந்த திட்டம் போய் சேருது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுது. அம்மா சிந்திச்சாங்க, இன்னைக்கு அரசாங்கமே அவருடைய திருமணத்தை நடத்துகின்ற விதமாக தாலிக்கு தங்க ஒரு பவன் திருமண உதவி திட்டம் 50,000 25,000 கொடுத்து உரிய நேரத்திலே திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டமும் போச்சு. அம்மா இருசக்கர வாகனம், இன்னைக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்ப வேணும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருந்தது. அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அழகோல் ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே, இதுதான் நமக்கு ஜீவநதி. இந்த வட மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீரும் வேளாண்மைக்கு பயன்படுத்துறது இந்த பாலாறு. இந்த பாலாற்றில் ஆந்திர அரசாங்கம் 300 கோடியில் தடுப்பணை கட்டுது, பூஜை போட்டாங்க. தடுக்க வக்கில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். பாலைவனமாயிருங்க, ஏற்கனவே 18 தடுப்பணை கட்டிட்டாங்க. இது மிகப்பெரிய தடுப்பணை. இது ஆந்திரா பகுதியில் கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பாலாற்றில் நமக்கு கிடைக்காது. அப்ப ஒரு வறட்சி மாவட்டம் ஆயிரும். இனியாவது கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழுந்து இதை காப்பாத்துங்கப்பா அந்த மக்களை. வேலூர் மாவட்ட மக்கள், திருப்பத்தூர் மாவட்ட மக்கள், இன்னும் இத பாலாற்று பாசனம் பெறுகின்ற மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, இந்த மக்களை இனியாவது காப்பாற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீ வீட்டு மக்களை தான் பார்க்குறீங்க, நாட்டு மக்களுக்கு கண்ணுக்கே தெரியல. இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். அதே போல வேலூர்ல ஸ்மார்ட் சிட்டி 1100 கோடியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்தோம். பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டு வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அந்த பணியெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. எல்லாத்துக்கும் கமிஷன் கேட்டு கேட்டு தொல்லை பண்ணி கான்ட்ராக்டர்லாம் போட்டு போயிட்டான். இன்னொன்று ரோடு போடுறாங்க, ஒரு பழைய கார் நிற்குது, அப்படியே வச்சு ஒரு ரோடு போடுறாங்க. அடிப்பம்பு இருக்குது, அதை அப்படியே வச்சு ரோட்டை போடுறாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை
நகர பகுதியிலிருந்து கிராமம் வரை சிறப்பான தார் சாலைகளை அமைத்து கொடுத்த முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு. அதோட இன்றைக்கு 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்திருக்காங்களா? இல்ல, பொய். ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரையா உயர்த்துன்னு சொன்னாங்க. இல்ல, எல்லா குடும்பத்திற்கும் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இல்ல, இளைஞர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கூட்டுறவு வங்கி, கல்விக்கடன் வாகனூருக்கு தள்ளுபடி, அதுவும் இல்ல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் குறைக்கல. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு மீதி அப்படி விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கல. அண்டை மாநிலம் ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க, பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க, 8 ரூபாய் குறைச்சிட்டாங்க, இன்னும் குறைக்கல. கேட்டா மத்திய அரசு அவர் மேல பழி போடுறார் திரு ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, மாநில அரசு வரி போடுது, அந்த வரியிலிருந்து குறைச்சு கொடுங்க. பக்கத்து மாநிலம் கொடுக்குது இல்ல, நீங்களும் கொடுக்கலாம்ல, அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதோட மத்திய அரசும் இதில் செயல்படுத்த வேண்டும். இது ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனை. விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமா தான் வருது. அப்படி டீசல் உள்ள உயர்கின்ற பொழுது வாடகை உயரும். வாடகை வந்தா அந்த சரக்கு உயரும். யார் வாங்குற? நாம தான் வாங்குறோம், நம்ம தலையில் வந்து விடியுது. அதனால மத்திய அரசும் டீசலை குறைக்க வேணும். இன்றைக்கு இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் விலை குறைச்சிருக்குது. ஆனா 70% வரி போட்டு மத்திய அரசு அதிகமான விலைக்கு விற்பதை மத்திய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறைக்க வேணும். நாம கேட்ட 2 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அது எதுக்கு அவன் 2 ரூபாய் குறைச்சி சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ளம் எது வந்தாலும் எந்த நிதியும் கொடுப்பதில்லை. ஆனா அவர் ஆளுகின்ற வட மாநிலத்தில் ஆளுகின்ற அவருடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு சிறப்பு நிதி உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் கோடி சிறப்பு நிதி கொடுக்குறாங்க. பீகாருக்கு கொடுக்குறாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. இது வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லி நமக்கு சிறப்பு நிதி கிடைக்கல. மாட்டாந்தாய் பிள்ளைகளை போல தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறாங்க. அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கல. நம்முடைய உரிமையை நாம் காப்போம், உரிமையை நிலைநாட்டுவோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பெறாமல் இன்றைக்கு பின்னுக்கு போய்கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிச்சு சுதந்திரமாக நின்று மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாம் பெறுவோம். அதுதான் நம்முடைய லட்சியம். அதோட இன்றைக்கு கூட்டணின்னு வச்சுட்டா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் வந்தாலும் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் வந்துருது. ஏன்னா கூட்டணி தர்மம் இடையில வந்துருது. அதனால சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு திகழும். சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சது அதிமுக அரசு. நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குக்காக நாங்கள் இதை சொல்லவில்லை, உள் மனதோடு சொல்கிறோம், மனசாட்சிப்படி சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் பின் நின்று அதை முறியடிக்கும். திமுக மாதிரி இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல. எங்கே தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சியா திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பிரதமர் அவர்கள் வந்தார்கள். அப்போ கோபேக் மோடி என்று சொன்ன திரு
ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியான பிறகு, முதலமைச்சரான பிறகு பிரைம் மினிஸ்டரை அழைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறார். அப்பொழுது வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் மோடிங்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக ஸ்டாலின் எங்களை கண்டு பயன் சொல்ற, நீதாயா பயந்துகிட்டு அங்க போய் சரணகதி ஆகியிருக்கிற. நாங்க ஒன்றும் பயப்பில்லையே, நாங்க பயந்துருந்தா அங்கேயே கூட்டணியில் இருந்திருப்போமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட பயப்பட மாட்டோம் திரு ஸ்டாலின் அவர்களே. அந்த நெஞ்சுரம் எங்கிட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு வெளியில வீரவசனம். அவர்களை பிரதமர் பார்த்த உடனே சரணகதி அடைஞ்சிருங்க. இதே தெலுங்கானா முதலமைச்சர் இருந்தார் சந்திரசேகர் ராவ். அவர் மத்திய அரசு எதிர்த்தார். பிரதமர் வந்தபோது கூட வரவேற்க போகல. மத்திய அரசுடைய அரசு நிகழ்ச்சியில் போகல, கலந்துக்கல. அவர் எதிர்த்தவர்னா அது உண்மையா இருந்தது. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பதை போல ஒரு தோற்றம். அது மட்டும் இல்ல, நம்மளை பார்த்து அண்ணா திமுகவை பார்த்து கள்ள கூட்டணி வச்சிருக்குமா, கள்ள தொடர்பு வச்சிருக்குமா, அதெல்லாம் பாரம்பரியமா அவளுக்கு இருப்பது. அதனாலதான் அந்த எண்ணம் வந்திருக்குது. எந்த கட்சி தலைவராவது இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? சொல்லுங்க பார்க்கல. ஒரு தகுதியான தலைவராக இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தை யாராவது பயன்படுத்துவாங்களா? ஏப்பா நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினா உனக்கு ஏன் எரிச்சல் வருது, உனக்கு ஏன் கோபம் வருது? எங்க கட்சி, எங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை நடத்து, அதை செயல்படுத்துவது எங்களுடைய கடமை. ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டது. நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினதுமே அப்பாவும் மகனும் அப்படியே பதறாங்க. ஆக தோல்வி பயம் வந்துடுது. ஆக வெற்றி பெறுவது நம் உரி. எப்போ அவளுக்கு தோல்வி என்ன வந்ததோ அப்போ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் எஸ் பசுபதி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதோட அந்த பெட்டி எடுத்துட்டு வா. பெட்டி எதா இருந்தா என்ன அப்படி வை. பாத்தீங்கன்னா இதே இடத்துல இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு பெட்டியை வச்சு மக்கள்கிட்ட பேசுறார். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க மனுவா எழுதி இந்த பெட்டியில் போடலாம். நான் இந்த பெட்டி பூட்டுறாரு பாரு, ரொம்ப தங்கம் இருக்குது, அதில் விலை மதிக்க முடியாத வைரம் தங்கம்லாம் இருக்குது. இதை பூட்டி நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறேன். நீங்களாம் என்னை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த உடனே இந்த பெட்டியை திறந்து, சாரி பூட்டை நீக்கி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து அதுக்கு தீர்வு காண்கிறேன். அப்படி ஏதாவது தீர்வு காணவில்லை என்றால் என்னுடைய முதலமைச்சரை கதவு திறந்தே இருக்கும். நேரடியாக நீங்கள் வந்து என்னிடத்தில் புகார் சொன்னால் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கும் சொல்லி பெட்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. சாவி தொலைஞ்சு போச்சாட்டு இருக்குது. பெட்டியே காணாமல் என்னமோ தெரியல. யாரை ஏமாத்துற நாடகம் தானே அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறேன். சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஒரு டைலாக் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவருக்கு ஆசையை தூண்டினா அவர் ஏமாற்றலாம். அதுபோல நம்முடைய தாய்மார்களையும் அப்பாவி பொதுமக்களையும் இந்த பிரச்சனையை எழுதி இந்த பெட்டியில் போடுங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி மனுக்களை பெற்று அவர்களும் நம்பி இந்த பெட்டியில் மனு போட்டுட்டு ஓட்டையும் போட்டுட்டாங்க. ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுட்டார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே விஞ்ஞான மூலம் இருக்குது அவர்களுக்கு. ஏற்கனவே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்வதிலே திமுக விஞ்ஞான மூளைப்படுத்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க.
இந்த ஐடியா யாருக்காச்சும் வருங்களா? இந்த பெட்டியில் மனு போட்டதையும் பூட்டு போட்டுறாராம். அது பாரு, அது பூட்டு பூட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இது விஞ்ஞான உலகம் திரு ஸ்டாலின் அவர்களே. அது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களை எப்படி வேணாலும் ஏமாற்றிருக்கலாம். இதான் பேச பேச லைவில் போயிட்டு இருக்குது. நம்ம பேச பேச லைவில் போயிட்டு இருக்குது. நாடே அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, எப்படியெல்லாம் மக்களை நீங்கள் ஏமாற்றுங்கள் என்று மக்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். ஒரு போதைப் பொருள், நான் ஏற்கனவே சாப்பிட்ற ஜாதி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துறாரு. அவரும் கூட இருக்கார். பாருங்க, அழகா நல்லா கட்டு. அப்புறம் இன்னொருத்தர் யாரு தெரியுங்களா? பேர் சொல்லுங்க. அப்பாவும் மகனும் அதெல்லாம் எப்படியோ கொஞ்ச நாளைக்கு அதுக்கு தான் போக முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆக போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தரோடு என்ன தொடர்பு கேட்டால் அது கோவப்படுறார். மக்கள் கேட்குறாங்க, நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஒருவர் உங்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது, அவர் மீது குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது, அதுவும் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற சம்மதமாக, அதை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தகவல். பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டு கடத்தியிருக்கிறாங்க. இது சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் கோபம் வருது. என்னென்னமோ பேசுகிறார், செருப்புங்கிறாரு, பருப்புங்கிறாரு, ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னே புரியல. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு நீங்கள் சொன்னீங்க. அதிமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு சொன்னீங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை ஒரு சிலவற்றை இங்கே சொல்கிறேன். இன்றைக்கு வேலூர் மாநகராட்சியில் 1100 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. வேலூர் புதிய பேருந்து நிலையம் கட்ட அம்மாவின் அரசால் ஆரம்பிக்க பணிகள் முடியும் தருவாயில் இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கு திமுக அரசாங்கம் வந்தது, கட்டி முடிக்கப்பட்டு நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை விட வேலூர் அரசு மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை கட்ட அம்மாவின் அரசு 190 கோடி ஒதுக்கப்பட்டு ஆணை பிறப்பித்து இன்றைக்கு அந்த பணி மந்தமாக நடந்துகிட்டு இருக்குது. கேவிக்குப்பம் மற்றும் அணைக்கட்டு பகுதியில் 2 புதிய தாலுக்கா, அதோட பேரணாம்பட்டு புதிய தாலுக்கா உருவாக்கப்பட்டிருக்குது. குடியாத்தம் புதிய வட்டார போக்குவரத்துகளும், அணைக்கட்டில் புதிய காவல் நிலையம், ஆரம்ப சுகாதார கட்டிடம், வடுகன் தாங்கலும் மேம்பாலம் 20 கோடியில், விஞ்சை மஞ்சையில் புதிய அரசு மருத்துவமனை, செவிலியர் குடியிருப்பு, தலகொண்டாம்பள்ளியில் 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மேம்பாலம் மற்றும் கூட நகரத்தில் ஒரு மேம்பாலம், அணைக்கட்டில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி அதிமுக துவக்கப்பட்டது. காட்பாடியில் 4.5 கோடி மதிப்பீட்டில் அரசு சட்டக்கல்லூரி மாணவி தங்கும் விடுதி. அதோட அம்மா இருக்கின்ற பொழுது 1500 கோடி ரூபாயில் இது ஒரு வறட்சியான பகுதி, அடிக்கடி குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுக்க என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு மேட்டூரிலிருந்து திருப்பத்தூர்லேருந்து நம்மளோட அரக்கோணம் வரை எல்லா நகராட்சி பேரூராட்சியிலையும் தங்குதடை இல்லாமல் குடி தண்ணீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலினே, காட்பாடியில் மாவட்ட வெளிரங்க விளையாட்டு வளாகம் அமைக்க 16 கோடி ஒதுக்கப்பட்டது. அதோட ஆம்பூர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் 166 கோடியில் துவக்கப்பட்டு முடிஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் திறந்துட்டாங்க. பேரணாமட்டில் 10 கோடி மதிப்பீட்டில் 40 நவீன படுக்கை வசதி கூட ஆரம்ப சுகாதார நிலையம். இப்படி பல திட்டங்கள்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இன்றைய தினம் முடிக்கப்பட்டு இந்த முதலமைச்சர் அதான் போய் திறந்து வச்சுட்டு இருக்காரு. வேற எதையுமே புதிய திட்டம் கொண்டாடல. அப்படி கொண்டு வராட்டியும் பரவாயில்லைங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 3 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். வரி போடாத பட்ஜெட்டுங்கிறார். எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. அப்புறம் வரி போட்ட பிறகு வரி இல்லாத பட்ஜெட் சொன்னா யார் ஏத்துக்குவா? இன்னைக்கு மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. வீட்டு வரி 100%, கடவரி 150%, பீக் அவர் அதுல டபுள் சார்ஜ், குடி தண்ணீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, இப்படி எல்லா வரி போட்டு வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் பண்ணாராம். ஆக இந்த விடியா திமுக ஆட்சியில் மக்கள் துன்பப்பட்டதுதான் மிச்சம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அண்ணா திமுக ஆட்சி. அதை விட இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ரமலான் நோன்பும்போது இன்றைக்கு அவர்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தன கொடி திருவிழாவுக்கு தேவைப்பட சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுத்தோம். இது மாதிரி நிறைய திட்டங்கள். அதே ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் போது சென்னையில் தங்கி செல்வாங்க. அங்கே ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி ஒதுக்கியது அதிமுக அரசாங்கம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பீடு வழங்கிய திட்டத்தை துவக்கியது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன்கள் எண்ணிக்கை 2400 2600 ஆகும். ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதோடு இன்னொருத்தர் இருந்தார், அடிக்கடி கட்சி மாறிட்டே போறார். அப்பப்போ பச்சோந்தி மாதிரி, பச்சோந்தி நிறம் மாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம், எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்குறதெல்லாம், பொதுமக்கள் கேட்குறதெல்லாம், நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்கள் கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டது. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டேன், நடைமுறைப்படுத்தினேன். ஜீவோ காப்பி இருக்குது, ஜீவோ போட்டேன். அப்போ அடுத்தது திமுக ஆட்சி வந்தது, அதை அப்படியே நீடிக்கல, அதை அப்படியே விட்டு லேப்ஸ் ஆகி போச்சு, நீத்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவள் வைத்த கோரிக்கை, அந்த மக்கள் வைத்த கோரிக்கை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. அதை ஜிஓ போட்டது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம். நீ நெட்டில் போனால் ஜிஓ எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வார்த்தை நான் ஜிஓ போட்டது பேச மாட்டேங்கிறாங்க. போட்டா அண்ணா திமுக ஓட்டு அதிகம் வந்துடும் சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. ஜிஓ போட்டது அண்ணா திமுகங்க. ஆக அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எதை சொல்லுகிறதோ அதை செய்கின்ற கட்சி அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. ஆனா எங்களை நீங்க ஏமாற்றலாம் நினைக்கிறீங்க, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. என்னைக்கும் தர்மம், நீதி, உண்மை எப்பொழுதும் வெல்லும். அது அண்ணா திமுக இருக்குது, நிச்சயம் வெல்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய சகோதரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர், இன்றைக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் எஸ் பசுபதி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அவரை எதிர்த்து நிற்கின்ற 2 பேருமே பலசாலிகள், செல்வம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள். நம்முடைய டாக்டர் விவசாய குடும்பத்தில் பிறந்தார், ஒரு எளிமையானவர்,
நம்மை போல் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர், பொதுமக்கள் அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.